பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் எப்போதும் சொல்கிறது, எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க மாட்டீர்களா? பிரைஸ் தி லார்ட். விழித்திருப்பது கடவுளை தியானிப்பது தான். வார்த்தையை தியானிப்பது, விழித்திருப்பது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் நம்ம வாழ்க்கையில் செயலாட்டுவதெல்லாம் எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இந்த சிமெண்ட்டு, கல், கொத்தனாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து செய்ய வைப்பார்? இல்லை. எப்போதும் மனித வாழ்க்கையில் செயலாட்டுவது வார்த்தை வழியாகத்தான். உனக்கு சௌக்கியம் கிடைக்கட்டும். கடவுள் நம்மளோடு எப்போதும் பேசிக்கொண்டிருக்கார். செவி உள்ளவர்கள் கேளுங்கள் தான். நமக்கு செவி இருந்தும் நம்ம கேட்பதில்லை. ஏன்னா நம்ம வார்த்தையை வாசிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் பைபிள் வழியாக பேசுவார் உங்களிடம். அதை பைபிள் வழியாக பேசும்போது உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும்னு சொல்லும்போது கடவுள் பேசுவார். உங்கள் அன்பானவர்கள் வழியாக பேசுவார். அநேக சமயம் பைபிள் வழியாக கடவுள் பேசுவார். வார்த்தை வழியாகத்தான் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இடப்படுவார். எல்லா செயல்களும், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதெல்லாம் வார்த்தை வழியாகத்தான். இல்லாமல் நீங்கள் இங்கே மேலேயும் கீழேயெல்லாம் பார்க்க வேண்டாம். இங்கே நான் இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கேன், இங்கே எனக்கு எப்படி கடவுள் உணவு தருவார்? கடவுளுக்கு ஒரு வார்த்தை போதும். உன் பசி நீங்கட்டும், உணவு அப்படின்னு சொல்லும்போது நீங்கும். உன் வியாதி நீங்கட்டும், உன் கவலைகள் நீங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது 1 பேதுரு 5:7. நீ எதை குறைத்தும் கவலை கொள்ளாதே, நான் உன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அக்கறை கொண்ட கடவுள். இது என்னென்னா நம்ம அனுமதித்து கொடுக்கணும் கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட். அதை அனுமதிக்காதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நற்செய்தி என்ன? உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிங்கள்னு கடவுள் சொன்னார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சரி, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் கடவுள் எங்கே இருந்தார்? மனிதனை விட்டு கோவிலுக்குள் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். கோவிலில் தான் கடவுள் இருந்தார். மனிதன் வேற, வெளியில் கோவிலுக்குள் இருந்தார். நற்செய்தி என்ன? புதிய ஏற்பாட்டில் கடவுள் நமக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எப்போ வாழ்ந்தார்? அதுக்கு பரிகாரம் செய்யப்பட்ட போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அங்கிருந்து திரைசீலை பிழந்து கடவுள் கோவிலை விட்டு வெளியில் வந்து மனிதனோடு வாழ்வதற்காக வந்தார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நற்செய்தி. என் கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உயிருள்ள கடவுள் என்னோடு, என் மீது அக்கறை கொள்கிற கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கடவுள் வேற எங்கேயும் இல்லை. என்னோடு, எனக்குள் கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்வது நான் இல்லை, என்னில் வாழும் இயேசு கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 2:20. எனக்குள் வாழும் கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கார். வாழ்வது நான் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டிலையும் அநேக இதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகள், இறை வார்த்தைகள் கீழ்ப்படிவது சுலபமா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இறை வார்த்தைகள் கீழ்ப்படிவது சுலபமா? பழைய ஏற்பாடு தான் சுலபம், பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும். அதில் கொலை செய்தால் தான் நீ கொலை செய்தாய். இதில் உன் சகோதரனை முட்டாள்னு நீ கூப்பிட்டாலே நீ கொலை செய்து விட்டாய். அடுத்த பெண்ணை நீ தவறான நோக்கத்தோடு கண்டாலே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். புதிய ஏற்பாட்டில். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் இடது கன்னத்தை அறைந்தால் நீ வலது கன்னத்தையும் காமித்து கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாவசங்கீர்த்தனம் பண்ணும்போது இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த 10 கட்டளைகளை மட்டும் வைத்து தான் சொல்கிறார்கள். உன்னை 1 மைல் நடக்க சொன்னால் நீ 2 மைல் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன்னோடு யாராவது என்னோடு கேட்டால் நீ கொடுக்கணும், திருப்பி கேட்காதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முட்டாள்னு கூப்பிடாதே, விதிக்காதே. அதெல்லாம் புதிய ஏற்பாடு. இதை எல்லாம் மனது கொண்டு தான் நீயே பாவசங்கீர்த்தனம் செய்யணும். பாவசங்கீர்த்தனத்துக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு 10 கட்டளையை போட்டு அதை வச்சு சொல்லுவோம். பாக்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தவக்காலம் கஷ்டமான காலம் கிடையாது. அநேகம் பேருக்கு ஐயோ இன்னைக்கு தவக்காலம் தொடங்க போகுதே என்ன செய்வோம்? முத நாளே கறியும் உணவும் எல்லாம் எடுத்து சிறப்பான விருந்து சாப்பிட்டு விட்டு தவக்காலத்துக்குள் போகிறவங்க நிறைய பேருக்கு இல்லை. தவக்காலம் காத்திருக்கிற காலம், காத்திருப்பது காலம். 1 வருஷத்துக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகிற காலம் இது. எனக்கு கடவுளின் வல்லமை கிடைக்க போகிற காலம் இது. கடவுளுக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாகிற காலம் இது. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் பிரசன்னத்தை நான் அனுபவிக்க போகும் காலம் இது. இது ஒரு பெரிய வாய்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கிறது. பெரிய வாய்ப்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் பக்தி உண்டா? கடவுள் மீது பக்தி? நீங்கள்லாம் பக்தர் தானே?
நான் பக்தியில் இருக்கிறேன், பக்தியில். அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். பக்தினா என்ன? பக்திங்கிறது தீமையிலிருந்து விலகி இருப்பதுக்கு பேர் தான் பக்தி. முதலில் தெரியணும், நான் பக்தனாக இருக்கிறேன்னா, தீமையில் இருந்து எப்போது விலகி இருக்கிறேன்னா, நான் அதுக்கு எப்போது கவனிக்கிறோமா. நம்ம வெளியில் மழை வந்துச்சுன்னா சேறு வரும்போது எப்படி நம்ம நடக்கும்போது கவனித்து நடக்குகிறோம் இல்லையா? இங்கே சேறு அது இருக்கும், காலில் படும் இங்கே. அதனால் கொஞ்சம் நீங்கள் நடக்கலாம். சிலவங்க கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அப்படி சுற்றியெல்லாம் போவாங்க, அங்கே முள் நிறையா கிடக்குது. அப்போ தீமை இங்கே வாழ்க்கையில் இதெல்லாம் இந்த முள், செளி, சேறு எல்லாமே இதுதான். இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, விதிப்பது, புலம்புறது, இதெல்லாம் ஒன்றும் கவனிக்காமல் அதையே மிதிச்சுட்டு நடக்கிறாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது பக்தி கிடையாது. பக்திங்கிறது என்ன? நம்ம கண்டு தீமையை விட்டு நன்மை மட்டுமே. இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, திருப்பாடல் 37:3, நீ நன்மை மட்டும் செய், தீமை. பக்தர் நன்மை மட்டும் செய்வார். இதில் நன்மை உண்டா இல்லையா? ஒருவேளை நன்மை செய்யும்போது தீமை செய்தால் ஒரு அல்ப சமாதானம் கிடைக்கும். அவன் கெட்ட வார்த்தை பேசினா அவனை 2 நானும் பேசிக்கிட்டேன், அவமானப்படுத்தினா நானும் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டேன். அப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க உன்னை பற்றி கெட்ட வார்த்தை பேசினாங்க, உன்னை பற்றி தவறான வார்த்தை சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்கள பற்றி 4 வார்த்தை பேசினா ஒரு திருப்தி தோணும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உள்ளுக்குள்ள ஆத்மா பலவீனம் அடையும், வேதனைப்படும். பிரைஸ் தி லார்ட். பக்தர் கிடையாதப்போ நம்ம பக்தராக மாறணும். இன்றைக்கி இந்த தியானத்தில் நான் பக்தனாக இருக்கிறேன் அப்படின்னா தீமையை விட்டு விலகி இருப்பதுக்கு பேர் தான் பக்தி. பிரைஸ் தி லார்ட். அப்போது தெரிந்தும் எப்போதும் பதித்து வைக்கணும். நான் செய்கிற ஒவ்வொரு வார்த்தை, நான் பார்க்குற பார்வை, நான் பேசுகிற வார்த்தை, அதில் நன்மை உண்டா இல்லையா? நன்மை இல்லைன்னா அதை செய்யாதீங்க. நன்மை இல்லைன்னா அதை செய்யாதீங்க. நான் இப்போ திருப்பி இதுக்கு பதில் கொடுத்தா அதில் நன்மை இல்லைனால், அதில் தீமை இருந்தால் செய்யவே செய்யாதீங்க, ஒதுங்கியிருங்கள். அதை ஜப விஷயமாக மாற்றிவிடுங்கள். கடவுளை மகிமை என்ன? இது 2 வார்த்தை நீங்கள் தெரியணும். பக்தியும் மகிமைப்படுத்தணும், மகத்துவப்படுத்தணும். அப்படின்னா என்ன? மகிமை யாராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் மகிமை. மகத்துவத்துக்கு பேர் இயேசு கிறிஸ்து. யோவான் 1:14 இயேசு கிறிஸ்து மகத்துவமாக இருக்கிறார், மகிமையாக இருக்கிறார். அந்த மகத்துவத்தின் மீது கடவுள் நம்மளிடம் விரும்புவது என்ன? அவன் அனுப்பினவனில் நம்பிக்கை கொள்ளவும் நீ. பிரைஸ் தி லார்ட். அவன் 6:29 அவன் அனுப்பின மகன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா.